பொன்முடி அவர்கள்ட்ட கேட்கிறது வந்து நேரடியாக இந்த சர்ச்சையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டனா 5 மாநிலம் தான் ஏற்றுக்கொள்ளல, காலத்துக்கேற்ற கொள்கைன்னு சொல்றாங்களே சார். குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். சன் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே அன்பிற்குரிய புரட்சி கவிதாசன் சொன்னதுக்கு நான் முதல்ல கொஞ்சம் பதில் சொல்லிடுறேன். இந்த புரட்சி கவிதாசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதுவரையில் 2 தான் கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி. அவருக்கு தெரியுமா தெரியலையா தெரில. கல்விங்கிறதே மாநில பட்டியலில் இருந்தது. அது நெருக்கடி காலத்தில் தான் அது ஒருங்கிணைந்த 2 பேரும் மத்திய பட்டியலுக்கு போய் அப்புறம் பிறகு இந்த 2க்கும் பொதுவான ஒரு பட்டியலிலே இன்று இடம்பெற்றிருக்கிறது. கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லப்படுகிற அதில் தான் கல்வி அமைந்திருக்கிறது. ஆகவே அந்தந்த மாநிலங்கள் தான் அந்த கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டுமே தவிர ஒன்றிய அரசிற்கு இந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான அதிகாரம் எப்பொழுதுமே இருந்தது இல்லை, இருக்கக்கூடாது என்பதுதான் மாநில அரசாங்கம், குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய கொள்கையாக இருக்கிறது. அதைத்தான் அண்ணா, கலைஞர், நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை காலத்திலே நாங்களும் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கல்விக் கொள்கை என்பது நீங்கள் சரியாக எண்ணி பார்த்திட வேண்டும். இப்போ அவர் கூட சொன்னார், இப்போ நீங்களே அதை திருத்தி சொன்னீங்க, இந்த சர்வ சிக்ஷா அபியான், அதே மாதிரி ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதே மாதிரி டீச்சர் எஜுகேஷன், இந்த 3 சேர்த்து தான் இப்போ சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆக முதல்ல இருந்தது இந்த 3 ஸ்கீம். இந்த 3 ஸ்கீமையும் ஒன்றாக்கி இப்போ தான் 2018 இந்த ஸ்கீமை அவங்க சொன்னாங்க. சரி, சொன்னது ரைட்டு. அதற்காக நிதியை கொடுக்க வேண்டும். ஒன்றுமே கல்வி வளர்ச்சியில் மத்திய, ஒன்றிய, மாநில அரசாங்கங்கள் சேர்ந்து செயல்படுவது இயற்கை. அந்த அடிப்படையில் தான் மாநில அரசுகளுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலே ஏற்பட்ட இந்த உறவுகளின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக இந்த 2024-25ற்கு 3585.99 கோடி ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் கொடுக்க வேண்டிய தொகை, அதில் 60% ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும், மீதியை மாநில அரசு கொடுக்க வேண்டும். ஆக அந்த 60% என்பது 2151.59 கோடி கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் தவணையாக கொடுப்பார்கள். அந்த தவணையாக கொடுக்க வேண்டிய தொகையிலே கூட இதுவரை முதல் தவணை தொகை 573 கோடியையும் அதற்கு முந்தைய ஆண்டு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய பாக்கி தொகை ரூபாய் 249 கோடியையும் இதுவரை வழங்கவில்லை. ஆகவே அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இப்போ இந்த சமக்ரா சிக்ஷா ஸ்கீம், இந்த வார்த்தை கூட வாயில் நுழைய மாட்டேங்குது, அதெல்லாம் ஆங்கிலத்தில் பேர் வச்சுருந்தா கூட பரவாயில்ல. சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் அப்படிங்கிறது குறிப்பாக ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி. இந்த 2 பள்ளிக்கல்வியை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது என்பது அதுக்கு தமிழ் அர்த்தம், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி. இந்த திட்டத்தின் மூலமாக கல்வியினுடைய எண்ணிக்கையை வளர்ப்பது மட்டுமல்ல, தரத்தையும் உயர்த்த வேண்டும். அதுதான் தமிழக முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவார். கல்வியினுடைய எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது, தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தின் மூலமாக ஆரம்ப பள்ளிகளில், ஏன்னா ஆரம்ப பள்ளி சிறப்பாக அமைந்தால்தான் உயர்கல்வி சிறப்பாக அமைய முடியும். அந்த ஆரம்ப பள்ளிகளிலே அந்த பள்ளிக்கூட வசதிகள், அங்கே இருக்கிற கட்டிடங்கள், வகுப்பறைகளாக இருந்தாலும் அதே போல் கழிப்பிட இடங்களாக இருந்தாலும் அவைகளை கட்டித்தர வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்க வேண்டும். இவைகளையெல்லாம் செய்வதன் மூலமாகத்தான் ஆரம்ப பள்ளியிலே நம்முடைய கல்வியினுடைய வளர்ச்சியை உருவாக்க வேண்டும். இதுதான் இந்த சமக்ரா சிக்ஷா சிஸ்டத்தினுடைய நோக்கம், இந்த ஸ்கீம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாததல்ல, காலையிலே சிற்றுண்டி வழங்குவதிலிருந்து மதிய உணவு திட்டத்திலிருந்து பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் நிதியை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அதே போல் யூனிஃபார்ம், அவர்களுக்கான ஆடைகள், பாட புத்தகங்கள், அதெல்லாம் கூட தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கே வழங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கல்வி வளர்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளில் இருக்குது பாருங்கள், அந்த தனியார் பள்ளிகளிலே கூட இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி முதல்லே வந்த 2009 வந்த அந்த திட்டத்தின்படி 25% பள்ளி மாணவர்களை அவர்கள்
அங்கே அடித்தளத்தில் இருக்கிற மக்களிலிருந்து அவர்கள் நியமித்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கான செலவை அரசே அளிக்கும் என்றும் சொல்லியிருக்கிறது. அதில் கொடுக்க வேண்டியது நாம் கொடுக்க வேண்டியதே அவர்களுக்கு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் அளவிற்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த ஒன்றிய அரசு எண்ணி பார்த்து ஆரம்ப கல்வி வளர்ந்தால்தான் மேல்கல்வி வளர முடியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில் சொல்லுங்கள். நாங்கள் கூட தமிழக முதல்வர் முதல்லே சொல்லிட்டார், அதிலே இருக்கிற நல்ல திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் குறிப்பாக மொழிக் கொள்கையை பொறுத்த வரையில் நீங்கள் கூட சொன்னீங்க தமிழ் மொழியில் படிக்கிறதுன்னு. அந்த தமிழ் மொழி தாய்மொழி, அதை படிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை, அந்த இருமொழி கொள்கைக்கு ஒரு உதாரணத்தையே அவர் சொன்னார். ஒரு பூனைக்குட்டி ஒரு 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 பக்கத்து வீட்டிற்கு சென்றாராம். அங்கே ஒரு சோற்றிலே ஒரு ஓட்டை போட்டிருந்தாராம். ஏன் அவ்வளோ பெரிய ஓட்டையை செவுத்தில் போட்டிருக்கேன்னு அவர் கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இது பூனைக்குட்டி பூனை போகிறதுக்காக போட்டிருக்கேங்கன்னாராம். சரியா, ஏன் இவ்வளோ ஓட்டை செவுத்திலேயே ஓட்டை போடணும், பூனை போகிறதுக்கு கதவை திறந்து வச்சா போயிடாதான்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 4 நாள் சென்று மறுபடியும் அந்த வீட்டுக்காரர் போகும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையாக போட்டிருந்தாராம். எதுக்குப்பா இந்த சின்ன ஓட்டையை போட்டிருக்க அப்படின்னு கேட்டாராம். இது பூனை குட்டி போகிறதுக்கு அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் பதில் சொன்னாராம். அப்போ தான் கேட்டானா, ஏயா பூனை போகிற ஓட்டையிலே பூனை குட்டி போவாதா? இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது அதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதன் மூலமாகவே எல்லா நாடுகளோடும் இந்தியாவிலே இருக்கிற மற்ற மாநிலங்களோடும் நாம் தொடர்பு கொள்ள முடியும். ஆகவே இருமொழி கொள்கை ஒன்று, தாய்மொழி கொள்கை. நம்மை வளர்த்து கொள்வதற்கு தாய்மொழி கொள்கை மிக மிக முக்கியம். தாய்மொழியும் படிக்க வேண்டும், ஒரு பன்னாட்டு மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தை படிக்க வேண்டும். 2 மொழிகளை படித்தால் போதும். ஆகவே ஒரு ஓட்டை போதும், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் என்பது போதும். இந்த இந்தி திணிப்பை நீங்கள் உருவாக்குவதற்காக இந்த சின்ன ஓட்டையெல்லாம் போடாதீங்கப்பா என்று சொன்னதாக அண்ணா அந்த இருமொழி கொள்கைக்காக அப்பொழுதே இந்த உதாரணத்தோடு இதை விளக்கியிருக்கிறார். ஆக நாம் சொல்கிறதும் அதுதான், இந்த இருமொழி கொள்கை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கடிதத்தை நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவங்க நமக்கு எழுதினாங்க. என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இப்போ புதுசாக ஒரு சொல்லியிருக்காங்க பாருங்கள், பிஎம் ஸ்ரீ பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே கையெழுத்திட வேண்டும். அது கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த மும்மொழி கொள்கையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய திட்டம். அதை கண்டித்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 6/7/2024 முதலமைச்சர் அவர்கள் எழுதின கடிதத்துக்கு நேற்றைக்கு கல்வி அமைச்சர் திரு பிரதான் நேற்று பதில் எழுதிட்டாரு. இப்ப அடிப்படை கேள்வி வந்து சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டத்தை ஏற்றுக்கொள்றதுல தமிழ்நாட்டுக்கு 2 கருத்து இல்லை. ஆனா NEP புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மொழி பிரச்சனை மட்டும்தான் சிக்கல் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இந்த நிபந்தனை விதிக்கிறத ஏன் எதுக்குறீங்க? புதிய கல்விக் கொள்கையை முழுமையா ஏற்றுக்கொள்றதுல என்ன தயக்கம்? அதுதான் நான் சொல்றேன். புதிய கல்விக் கொள்கையிலே பல்வேறு திட்டங்கள், அதில் தான் சொல்றேன். மொழிக் கொள்கை பற்றியே சொன்னேன். புதிய கல்வியல் என்று சொன்னால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஆக அவர்கள் அந்த மொழியை மீண்டும் திணிப்பதற்காக கொண்டு வருவதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய கல்விக் கொள்கை மேலே பல்வேறு இப்போ சொன்னாங்க நுழைவுத் தேர்வு. நாம் வரும்போது தான் பொறியியல் கல்லூரிகளுக்கு கூட நுழைவுத் தேர்வை எடுத்தது கலைஞர் ஆட்சியில் தான். இப்போ நீட்டுன்னு கொண்டாந்துருக்காங்க, அதுவும் இந்த கல்விக் கொள்கையில் வர்றது தான். அந்த மாதிரி இந்த நுழைவுத் தேர்வுகள் இப்போ இந்த புதிய கல்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, BA BSc ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்றது கூட நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வீர்களா? அதான் தமிழக முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். அதில் இருக்கிற நல்ல திட்டங்கள் இருக்குமானால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதையெல்லாம் சேர்த்து ஆய்வு செய்துதான் தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கை என்ற ஒன்றை உருவாக்கி அதை வெளியிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய கல்வியினுடைய எண்ணிக்கையும் வளர வேண்டும், தரமும் வளர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, முதலமைச்சர் சொன்ன கடிதத்தை முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு கலந்து பேசி இதை தீர்த்து கொள்ளலாம், கலந்து பேசி முடிவு செய்யலாம், இதை ஒரு நிபந்தனையா வைக்காதீங்க அப்படின்னு அவர் பிரதமர் கடிதம் எழுதினார். அதற்கு பதில் கடிதம் என்ன வந்திருக்குன்னா, பணம் தருவோம்ன்ற சம்பந்தமா எந்த உத்தரவாதம் இல்ல, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோம்ன்றது சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசு திட்டவட்டமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கு நீங்க சொல்ற பதில் என்ன சார்?
அதைத்தான் நான் சொல்கிறேன். முதலமைச்சர் வந்த உடனே நாங்களும் பேசுவோம், மறுபடியும் ஒன்றிய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம். ஆக இந்த கல்விக் கொள்கை, மாநில அரசு உருவாக்கி இருக்கிற கல்விக் கொள்கையை நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இருமொழிக் கொள்கை போன்றவைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவைகளையும் இந்த ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மட்டுமல்ல, அவரே நம்ம முன்னால் பேசின அந்த நண்பரே சொன்னதைப் போல 5 மாநிலங்களில் இன்னும் கொஞ்சம் போனால் பரவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா திராவிடம்ங்கிறதே இல்லாமல் இருந்தது. இப்போ தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு திராவிடம் என்ற சொல்லி இந்தியா முழுவதும் ஒலித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தும் இந்திய அளவிலே எல்லா மாநிலங்களிலேயும் இது விரைவிலே அதற்கான எதிர்ப்பு குரல் ஒலிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களை கேட்டுக்கொள்வது, மாநிலங்களுக்கு இது கன்கரண்ட் லிஸ்ட், மாநிலங்களுடைய உரிமையை பறிபோகாமல் தடுத்து நிறுத்துகின்ற வகையிலே மாநிலங்களுக்கு இந்த நிதி உதவியை அளித்து கல்வி வளர்ச்சிக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களிலே இருக்கிற மிகச் சிறப்பான கருத்துக்களை முதல்வர் சொன்னதைப் போல, நாங்கள் எல்லாம் சொன்னதைப் போல, இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற சிறப்பான அம்சங்கள் இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இல்லம் தேடி கல்வி போன்றவைகள் எல்லாம் இன்று தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படிப்பதற்கான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. புதுமைப்பெண் திட்டம் மூலமாக, தமிழ் புதல்வன் மூலமாக பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் எல்லாம் உயர்கல்வி பெறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக இவைகளெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்கு எல்லா மாநிலங்களுக்குமே அவரவர்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்க வேண்டும். வெளி மாநிலங்களிலே படிப்பவர்களுக்கு கூட, வெளிநாடுகளிலே படிப்பவர்களுக்கு கூட தமிழக அரசு உதவி செய்து கொண்டிருப்பது என்பதை நாடு நன்கு அறியும். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறேன், இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது மாநில அரசுகளின் உரிமைகளுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலேயே இதற்கான குரல் கொடுத்தார்கள். தமிழக முதல்வர் மாநில உரிமைக்கு எதிரானது இந்த நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசு பின்வாங்க போவதில்லை. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை போல பிற மாநிலங்களும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுன்றீங்க. உங்களுக்கு நன்றி. திரு புரட்சி கவிதாஸ். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நேரடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய அமைச்சரை நேரிலேயே சந்தித்து இதை பற்றியெல்லாம் விளக்கி இருக்கிறார்கள். இந்த நிதி கொடுக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கோரிக்கை, முதலமைச்சருடைய கோரிக்கை மற்றும் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை, இவைகளையெல்லாம் ஏற்று காசு கொடுக்க போறதில்லை அப்படின்னு நேத்தி கடிதம் எழுதியிருக்கிறாரு. அது பொதுவெளியிலும் போட்டிருக்கிறாரு. கோரிக்கை அழுத்தம் அப்படின்றது கடந்த கால செய்தி, மறுப்புன்றதா லேட்டஸ்ட். இதுக்கு எப்படி தமிழ்நாடு அரசு எதிர்வினை ஆற்றுகிறது அப்படின்றதா முக்கியமான ஒரு பாயிண்ட். நன்றி திரு புரட்சி கவிதாஸ். தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு இதற்கு சரியாக செவிசாய்க்கும் என்று நம்புகிறேன். நன்றி சார்.